வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, முள் பாதை கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வீட்டுக்கு திரும்பி வரும்போது பலவிதமான எண்ணங்கள் என்னை சூழ்ந்து கொண்டன. எங்கள் குடும்பத்திற்கு சம்பந்தப்பட்ட அந்தரங்கமான விஷயங்கள் இவனுக்கு எப்படி தெரிந்திருக்கும்? யார் சொல்லி இருப்பார்கள்? எனக்கும் அம்மாவுக்கும் இடையே பெரிய இடைவெளி இருக்கிறதாம். நாளுக்கு நாள் அது வளர்ந்து கொண்டிருக்கிறதாம். நினைக்கும் போதே எனக்கு எரிச்சலும் கோபமும் வந்தன. அவனை அப்படியே கடித்து விழுங்கிவிட வேண்டும் போல் ஆத்திரமாக வந்தது. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தேன். இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்வது பிரம்ம வித்தை ஒன்றுமில்லை. பணக்காரர்கள் வீடுகளில் கருத்து வேற்றுமைகள் வந்தால் வேலைக்காரர்கள் மூலமாக அவை பெரிதாக சித்தரிக்கப்பட்டு வெளி உலகிற்கு பரவுவதில் வியப்பு ஒன்றும் இல்லை. இவர்கள் எங்கள் வீட்டுக்கு வராவிட்டாலும் எங்களை பற்றிய சமாச்சாரங்களை உடனுக்குடன் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். சச்ச, எல்லோரையும் ஒன்றாக சேர்ப்பதாவது ராஜேஸ்வரிக்கு எதுவும் தெரியாது. அத்தைக்கு தெரிந்திருந்தாலும் தெரிந்தாற்போல் காட்டிக்கொள்ளவில்லை. திடீரென்று பனி விலகியது போல் எனக்கு விஷயம் விளங்கிவிட்டது. நான் வந்தது முதல் கிருஷ்ணன் என்னிடம் முகம் கொடுத்து பேசாததற்கு காரணம் புரிந்துவிட்டது. அதாவது அவனுக்கு முன்பே எல்லா விஷயமும் தெரியும். நீ எங்கள் வீட்டுக்கு வந்தது எங்கள் மீது அன்பினால் இல்லை, எங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினாலும் இல்லை. சில நாட்கள் எங்கேயாவது தலைமறைவாக இருக்க வேண்டும் என்ற சுயநலத்தில் வந்திருக்கிறாய். எனக்கு தெரியாதா உன் விஷயம் என்பது போல் நடந்து கொண்டான். ரோஷத்தினாலும் அவமானத்தினாலும் எனக்கு உடல் பற்றி எரிவது போல் இருந்தது. ஏதோ நினைவில் வேகமாக நடந்து கொண்டிருந்தவள் அம்மா என்று கத்திக்கொண்டே நின்று விட்டேன். என் உள்ளங்காலில் பலமாக ஏதோ குத்திவிட்டது. கூர்மையான பொருள் என்பதால் ஆழமாக இறங்கிவிட்டது. காலை உயர்த்தி உள்ளங்காலை பரிசீலித்தேன். கருவேல மரத்தின் முள். அதை பார்த்ததும் எனக்கு கிருஷ்ணனின் முகம்தான் நினைவுக்கு வந்தது. எவ்வளவு ஜாக்கிரதையாக எடுக்க முயன்றாலும் முள் பாதியிலேயே உடைந்து விட்டது. காலை ஊன்றும் போது கொஞ்சம் வலித்தாலும் நடக்க முடியாத அளவுக்கு இருக்கவில்லை. ஆனால் சாதாரணமாக நடக்க முடியவில்லை. என்ன என்னாச்சு காலுக்கு? வாசலில் நின்று கொண்டு என் வருகைக்காக காத்திருந்த அத்தையும் ராஜேஸ்வரியும் ஒரே நேரத்தில் கேட்டார்கள். முள் குத்திவிட்டது, எடுத்து விட்டேன், கவலைப்பட வேண்டியதில்லை. ஏதோ பெரிய காரியம் செய்து விட்டது போல் பெருமையுடன் சொன்னேன். உன்னை அனுப்பி வைத்தேனே தவிர எனக்கு உள்ளூர பயமாகத்தான் இருந்தது என்றாள் அத்தை. நான் பதில் எதுவும் சொல்லாமல் உள்ளே வந்து விட்டேன். அண்ணி, ஏன் என்னவோ போல் இருக்கிறாய்? என் முகத்தில் தென்பட்ட மாறுபாட்டை கவனித்துவிட்ட ராஜேஸ்வரி என் பின்னால் வந்து கொண்டே கேட்டாள். எப்படி இருக்கிறேன்? நன்றாகத்தானே இருக்கிறேன். எனக்கு ஏனோ இந்த இடத்தில் இனி ஒரு நிமிடம் கூட இருக்க பிடிக்கவில்லை. உடனே இங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் என்று பலமாக தோன்றியது. துணிமணிகளை எடுத்து சூட்கேஸில் வைத்து கொண்டே, ராஜி, நாளை காலை நான் கிளம்புகிறேன் என்றேன். உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? அண்ணன் உன்னை ஏதாவது சொன்னானா? ராஜேஸ்வரி கேட்டாள். நான் போலியாக வியப்பை காட்டியபடி ராஜேஸ்வரியின் பக்கம் திரும்பினேன். நன்றாக இருக்க நீ சொல்வது. உங்க அண்ணன் என்ன சொல்ல போகிறான்? ஒன்றும் சொல்லவில்லை. அப்படி ஏதாவது சொன்னால் நான் சும்மா இருப்பேனா என்ன? எவ்வளவு சாதாரணமாக பேச முயன்றாலும் என் குரல் லேசாக நடுங்கியது. ராஜேஸ்வரி சந்தேகத்துடன் பார்த்தாள். நீ சொல்லவில்லை என்றாலும் எனக்கு புரிந்துவிட்டது. ஏதோ நடந்திருக்கிறது. போகும்போது இருந்த உற்சாகம் இப்போ உன்னிடம் இல்லை. அண்ணன் வீட்டுக்கு வரட்டும், நானே கேட்டு விடுகிறேன் என்றாள். நல்ல பெண் இல்லையா? அப்படி எதுவும் செய்யாதே, உனக்கு புண்ணியம் கிடைக்கட்டும் என்றேன். கிருஷ்ணன் அன்று இரவு ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தான். இரவு சாப்பிடும்போது அத்தையிடம் என் பயணத்தை பற்றி சொன்னேன். அத்தையும் திகைத்து போனாள். வாரம் 10 நாட்கள் இருப்பதாக சொன்னாயே, அதற்குள் உனக்கு இந்த பட்டிக்காடு அலுத்து விட்டதா? அப்பாவியாக கேட்ட அத்தையை பார்க்கும்போது என் மனம் இளகிவிட்டது. இல்லை அம்மா, அன்னிக்கு ஏதோ கோபம் என்றாள் ராஜேஸ்வரி. கோபமா? எதற்கு? பதற்றத்துடன் கேட்டாள் அத்தை. உதைப்பேன் என்பது போல் ஆள்காட்டி விரலை உயர்த்தி ராஜேஸ்வரியை மிரட்டினேன். பிறகு அத்தையின் பக்கம் திரும்பி, அப்படி எதுவும் இல்லை அத்தை,
அம்மா அப்பாவை விட்டுவிட்டு நான் எங்கேயும் போனதில்லை. ஏனோ அவர்களுடைய நினைப்பாகவே இருக்கு என்றேன். அத்தை என் பேச்சை நம்பிவிட்டாள். சாப்பாடு முடிந்ததும் காமேஸ்வரி, மணி, மது எல்லோரும் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். வேண்டாம் அண்ணி, போகாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருங்க. வேண்டுகோள் விடுப்பது போல் அவர்கள் சொன்னபோது என்ன பதில் சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. எல்லோரும் படுத்து கொண்டு விட்டோம். நானும் உறங்குவதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருந்த போது கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்தான். நான் தூங்கிவிட்டது போல் அசையாமல் படுத்திருந்தேன். குழந்தைகள் சாப்பிட்டு விட்டார்களா என்று கேட்டுவிட்டு பிறகு நான் சாப்பிட்டேனா இல்லையா என்று தனிப்பட்ட முறையில் கேட்டு தெரிந்து கொண்டான் கிருஷ்ணன். பிறகு, என்னம்மா நீ ஒரு நாள் சாப்பிடவில்லை என்றால் எனக்கு என்ன ஆகிவிடும்? கூடைகளில் நிரப்பி வைத்த காய்கறியை எடுத்து போக வர வேண்டிய ஆள் வரவில்லை. வேலைக்காரர்கள் சாப்பிட போய்விட்டார்கள். அங்கே யாரும் இல்லையே என்று நான் தங்கிவிட்டேன். வீட்டுக்கு விருந்தாளியாக வந்த பெண்ணிடம் எனக்கு சாப்பாடு அனுப்பி வைப்பதாவது உனக்கு மூளை கலங்கிவிட்டதா என்ன? கோபமும் எரிச்சலும் கலந்த குரலில் கிருஷ்ணன் சொன்னது என் காதில் விழுந்தது. என்னவோப்பா, தேங்காய் தயிர் பச்சடி வேறு பண்ணி இருந்தேனா? நீ சாப்பிட வராமல் போனதும் எனக்கு எப்படியோ இருந்தது. அப்படியும் நான் வேண்டாம் என்றுதான் சொன்னேன். அவள் கேட்கவில்லை. வீட்டில் உட்கார்ந்து போர் அடிக்கிறது, காலார நடந்து போனார் போல இருக்கும் என்று சொன்னதால் கொடுத்து அனுப்பினேன். நானும் எப்படி இருப்பாளோ என்றுதான் நினைத்தேன். ஆனால் தங்கமான குணம். இவ்வளவு சகஜமாக பழகுவாள் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. பசிக்கிறது, சாதம் போடுமா? கிருஷ்ணன் பேச்சை மாற்றிவிட்டான். அவர்கள் சாப்பிட்டு முடித்து எப்போது எழுந்து கொண்டார்களோ தெரியாது. உடனே தூக்கத்தில் ஆழ்ந்து போய்விட்டான். மறுநாள் காலையில் நான் பயணத்திற்கு ஆயத்தமாவதை கவனித்துவிட்டு அத்தை திகைத்து போனாள். மகனிடம் சென்று, கிருஷ்ணா, மீனா இன்னைக்கு கிளம்புவதாக சொல்கிறாள் என்றாள். கிருஷ்ணன் அன்று தோட்டத்திற்கு போகவில்லை, வீட்டிலேயே இருந்தான். அத்தையும் அவனும் சமையல் அறையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். முன் அறையில் நான் தலைவாரி பின்னி கொண்டிருந்தேன். இன்னும் ஒரு வாரம் இருப்பதாக சொன்னாளே, இதற்குள் என்ன வந்து விட்டதாம்? எதுவும் தெரியாதது போல கிருஷ்ணன் கேட்டு கொண்டிருந்தான். பயணத்தை ரத்து செய்து கொள்ள போவதில்லை என்றும் கட்டாயம் போய் தீருவேன் என்றும் காலையில் சொன்னபோது ராஜேஸ்வரியின் முகம் வாடிவிட்டது. மேற்கொண்டு அதை பற்றி பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். திடீரென்று நான் கிளம்புவதாக சொல்வதற்கான காரணம் தன் அண்ணனாக இருக்குமோ என்று ராஜேஸ்வரி சந்தேகப்படுவது எனக்கு புரிந்தது. கிருஷ்ணன் அப்படி சொன்னதும் அங்கேயே இருந்த ராஜேஸ்வரி, நீதான் அவளை ஏதாவது சொல்லி இருப்பாய் என்றாள். நானா என்றான் கிருஷ்ணன். நீ இல்லாமல் வேறு யாரு? நேற்று சாப்பாடு கொண்டு வந்த போது அவள் மனம் நோகும்படியாக எதையாவது சொல்லி இருப்பாய். ராஜேஸ்வரியின் துணிச்சலை கண்டு வியந்தேன். கிருஷ்ணனுக்கும் உடனே வாயில் இருந்த வார்த்தை வெளிவரவில்லை போலும். ஒரு நிமிடம் கழித்து, கேட்டியா அம்மா ராஜி சொல்வதை என்று அத்தையிடம் புகார் செய்தான். ராஜி, என்ன பேச்சு இது? அண்ணா அவளை எதற்காக சொல்லப் போகிறான்? அவனுக்கு என்ன வேலை என்றாள் அத்தை அதட்டுவது போல. உனக்கு தெரியாதம்மா, வந்தது முதல் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அண்ணியிடம் அண்ணன் முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை. அண்ணி எவ்வளவு வருத்தப்பட்டு கொண்டாள் தெரியுமா? நான் இங்கே வந்தது நமக்கு பிடிக்கவில்லையோ என்று கூட நினைக்கிறாள். நான் மெதுவாக முன் அறையில் இருந்த கிருஷ்ணனின் அறைக்கு நழுவினேன். என்னை பற்றி அவர்கள் பேசிக்கொள்ளும் போது நான் அங்கே இருப்பது சரியில்லை. ரொம்ப அப்பாவியாக, வாயே திறக்காதவளாக தென்படும் ராஜேஸ்வரி தன் அண்ணனிடம் குரலை உயர்த்தி பேசியதை பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருந்தது. பரவாயில்லை, தேவை ஏற்பட்டால் நன்றாக வாதாட முடியும் அவளால். நான் அப்படி இல்லை. வெறுமே இருக்கும்போது வாய் கிழிய பேசுவேன். ஆனால் சமயம் வரும்போது ரொம்ப தயங்குவேன். எதிரில் இருப்பவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து தளர்ந்து போய்விடுவேன். நான் இங்கிருந்து போக வேண்டும் என்று முடிவு செய்வதற்கு காரணம் நேற்று கிருஷ்ணன் பேசிய பேச்சு நிச்சயமாக இல்லை. என்னிடம் ஒரு பலவீனம் இருக்கிறது. சட்டென்று கோபம் வந்துவிடும். வந்த வேகத்தில் தானே மறைந்து போய்விடும். கோபம் வந்தபோது என்ன பேசுவேன் என்று எனக்கே தெரியாது. ஆனால் அதற்கு பிறகு என் அளவுக்கு பச்சாதாபம் அடையும் நபர் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். இப்போ எனக்கு கிருஷ்ணன் மீது எந்த கோபமும் இல்லை. விடியற் காலையில் தூக்கம் கலைந்துவிட்ட நேரத்தில் நிதானமாக யோசித்து பார்த்தேன். அத்தை பழைய விஷயங்களை கொஞ்சம் கூட மனதில் வைத்து கொள்ளாமல் என்னை ரொம்ப அன்பாக பார்த்து கொள்கிறாள். ராஜேஸ்வரி சொந்த தங்கையை விட அதிகமாக நெருங்கிய தோழியைப் போல் பாசத்துடன் பழகுகிறாள். குழந்தைகள் என்னை ஒரு தேவதை போல் வழிபடுகிறார்கள்.
இந்த வீட்டில் இத்தனை விதமான விருந்தோம்பலை பெற்று கொண்டிருக்கும் நான் இவர்களில் யாருக்காவது இந்த உபச்சாரத்தில் 1000ல் ஒரு பங்காவது திருப்பித் தர என்னால் முடியுமா? இங்கே இத்தனை நாட்கள் தங்கியிருந்த நான் ஒரு வேளையாவது எங்கள் வீட்டுக்கு வர சொல்லி ராஜேஸ்வரியை அழைக்க முடியுமா? நடக்காத காரியம். கொடுப்பதற்கு வாக்கு இல்லாதவர்களுக்கு பெற்றுக்கொள்ளும் தகுதி மட்டும் எங்கிருந்து வரும்? ஒரு கால் அப்படி பெற்றுக்கொண்டாலும் என்னுடைய கண்ணோட்டத்தில் அது தானம்தான். எந்தவித தயக்கமோ பயமோ இல்லாமல் நான் அம்மாவிடம் இவர்களை பற்றி பேச முடிந்த போது, இவர்களை எனக்கு பிடிக்கும் என்று வெளிப்படையாக சொல்ல முடிந்த அன்று நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவேன். அம்மாவுக்கும் எனக்கும் இடையே உள்ள கருத்து வேற்றுமைகளை பற்றி அத்தையிடம் ஒளிவு மறைவு இல்லாமல் பேச முடிந்த அன்று இந்த வீட்டில் என் விருப்பம் போல் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தங்குவேன். அவ்வளவுதானே தவிர இப்போது என்னால் இருக்க முடியாது. ஏதோ கள்ளத்தனம் செய்வது போல் உறுத்தலாக இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. தலையை பின்னிக்கொண்டே ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தேன். பழைய நினைவுகளை அசை போட்டு கொண்டிருந்த எனக்கு யாரோ அறைக்குள் வருவது போல் காலடி சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தேன். கிருஷ்ணன் தான் உள்ளே வந்தான். ஒரு வினாடி எங்கள் இருவரின் பார்வையும் சந்தித்து கொண்டன. என்ன விஷயம்? என்னை பற்றி ராஜியிடம் புகார் செய்திருக்கிறாயாமே என்றான். அவன் முகம் பிரசன்னமாக இருந்தது. குரலும் ரொம்ப இயல்பாக இருந்தது. முறுவலுடன் நின்றிருந்த அவனை பார்க்கும்போது அவன் என்னிடம் சண்டை போடுவதற்காக வரவில்லை என்றும் புரிந்தது. அது மட்டும் இல்லை, அவன் பேசிய முறையில் ஒரு விதமான உரிமையும் கலந்திருந்தது. பதில் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டேன். கிருஷ்ணன் என்னிடம் இருந்து பதில் எதிர்பார்க்காதவன் போல் சூட்கேஸ் அருகில் சென்றான். எல்லாம் எடுத்து வைத்து கொண்டாகிவிட்டதா? இன்னும் பாக்கி ஏதாவது இருக்கிறதா? பெட்டியை பார்வையிட்டு கொண்டே கேட்டான். நான் இல்லை என்பது போல் பேசாமல் இருந்தேன். ஆனால் ஓரக்கண்ணால் அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டுதான் இருந்தேன். இந்த ஊருக்கு வந்தது முதல் சாவி கொத்தை எங்கேயாவது தொலைத்து விடுவேனோ என்ற பயத்தில் சூட்கேஸ் மீதே வைத்திருந்தேன். கிருஷ்ணன் சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு என் பக்கம் திரும்பி, பூட்ட வேண்டிய வேலை ஒன்றுதானே பாக்கி என்றான். ஆமாம் என்பது போல் பார்த்தேன். கிருஷ்ணன் சூட்கேஸை பூட்டிவிட்டான். சாவி கொத்தை கையில் வைத்து கொண்டே ஏதோ யோசிப்பது போல் ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டான். பிறகு மெதுவாக என் பக்கம் திரும்பினான். அவன் போக்கை பார்த்தால் இதுதான் சாக்கு என்று என்னை அடுத்த நிமிடமே வண்டியில் ஏற்றி அனுப்பி விடுவான் போல் இருந்தது. நான் அவன் வாயில் இருந்து வரப்போகும் வார்த்தைகளுக்காக ஆர்வத்துடன் காத்திருந்தேன். சூட்கேஸ் மீது சாய்ந்தார் போல் நின்று கொண்டிருந்த கிருஷ்ணன் நான் ஏதாவது சொல்வேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தான். இப்படி பேச்சுவார்த்தை இல்லாமல் வெறுமே நிற்பது எனக்கு சங்கடமாக இருந்தது. மெதுவாக அறையில் இருந்து வெளியே நழுவப் போனேன். மீனா பின்னால் இருந்து அழைத்தான். நான் அதே இடத்தில் நின்று விட்டேன். நேற்று என்னுடைய வார்த்தைகளால் உனக்கு ஏதாவது வேதனை ஏற்பட்டிருந்தால் என்னை மன்னித்து விடு. அவன் குரலில் பச்சாதாபம் இருக்கவில்லை. அவசரப்பட்டு விட்டோமோ என்ற வருத்தம் அசலுக்கே இல்லை. சொல்லிக் கொடுத்த பாடத்தை உருப்போட்டு ஒப்புவிப்பது போல் யாரோ வற்புறுத்தியதால் வேறு வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்டு கொண்டது போல் இருந்தது. ராஜேஸ்வரியை திருப்திப்படுத்துவதற்காக மட்டுமே அவன் இந்த வார்த்தைகளை ஒப்புவித்ததை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவனால் பதில் எதுவும் சொல்லாமல் காதில் விழாதது போல் சும்மா இருந்தேன். நீ இப்படி திடீரென்று கிளம்புவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்றான். விருட்டென்று திரும்பினேன். நான் போய்த்தான் தீருவேன். இன்றைக்கு போகணும் என்று நான் முடிவு செய்துவிட்டால் யாராலும் என்னை தடுக்க முடியாது என்றேன் பிடிவாதமாக. என்னையே சீரியஸாக பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணா சட்டென்று சிரித்து விட்டான். ஒற்றை பிள்ளையாக பிறந்து செல்லமாக வளர்ந்தவர்களிடம் இதுதான் பிரச்சனை. எப்போதும் தங்களுடைய கண்ணோட்டத்தில் யோசிப்பார்களே தவிர எதிராளியின் பிரச்சனையை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நான் கிளம்பி போவதால் இங்கே யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லை என்று எனக்கு தெரியும். ஒரு கால் இருந்தாலும் நான் பொருட்படுத்த மாட்டேன். மீனா, உன் சுபாவம் ரொம்ப வித்தியாசமானது. எதிராளியை தூண்டி விடுவது போல் உரிமையுடன் பேசுவாய். எதிராளி கொஞ்சம் உரிமையை எடுத்துக்கொண்டு பதில் சொன்னால் மட்டும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உன்னை அவமானப்படுத்தி விட்டதாக நினைத்து கொள்கிறாய். நேற்று நடந்ததும் அதுதான். நீ சாதாரணமாக வந்து சாப்பாட்டை கொடுத்துவிட்டு போயிருந்தால் ஒன்றுமே நடந்திருக்காது. உன் பேச்சையும் உரிமை எடுத்துக்கொண்டு பழகியதையும் பார்த்து நானும் கொஞ்சம் உரிமையுடன் பேச முயன்றேன். நீ வேறு ஏதேதோ யூகித்து கொண்டு எதையோ பேசிவிட்டு வந்து விட்டாய். நான் பதில் சொல்லவில்லை. மென்மையான கம்பீரமான குரலில் மேலும் அவன் சொன்னான். மீனா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா?
நான் உனக்கு வேற்று மனிதனாக தென்படுகிறேனோ என்னவோ? உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோன்றவில்லை. உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரிந்திருப்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதான் நானும் கொஞ்சம் உரிமையுடன் பேசிவிட்டேன். நான் கோபமாக பார்த்தேன். மறுபடியும் அதே பேச்சு. என்னை பற்றி நன்றாக தெரியுமாமே? என்ன தெரியும்? கையில் இருந்த சாவி கொத்தை அப்படியும் இப்படியுமாக அசைத்தபடி அதையே பார்த்து கொண்டு சொன்னான். நீ இங்கே வருவதற்கு முன்பு நாங்கள் எல்லோரும், முக்கியமாக நான் உன்னை பற்றி வேறு விதமாக நினைத்து கொண்டிருந்தேன். உண்மைதான். ஆனால் இங்கே வந்த சில நாட்களில் நீ அம்மாவுடனும் என் தம்பி தங்கைகளுடனும் கலந்து பழகியதை பார்த்த பிறகு என் அபிப்பிராயம் முற்றிலும் மாறிவிட்டது. உங்க அம்மா உன்னை ரொம்ப கவனமாக வளர்த்தாலும் அவளுடைய குணம் உன்னிடம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருப்பது ரொம்ப வேடிக்கைதான். அவன் பேச்சு காதில் விழாதது போல் நான் மறுபடியும் தலையை மாறிக்கொண்டிருந்தேன். சற்று நேரம் கழித்து மீண்டும் அவனே சொன்னான். இந்த முறை நிமிர்ந்து நேராக என்னை பார்த்து கொண்டே சொன்னான். இந்த உலகில் அம்மாவை விட அதிகமாக நான் மதிக்கும் ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் உங்க அப்பாதான் என்றால் நீ நம்புவா இல்லையா? நீ இங்கிருந்து கோபித்து கொண்டு போகக்கூடாது. மாமா வேறு விதமாக நினைக்க கூடும். அந்த வாய்ப்பை வர விடமாட்டேன் நான். உன்னால் என்ன செய்ய முடியும்? தூண்டி விடுவது போல் கேட்டேன். உன்னை இன்றைக்கு போக விடமாட்டேன். போகிறேன் என்று நீ சொன்னாலும் நான் அனுப்ப போவதில்லை. அனுப்பாமல் இருப்பதற்கு நடுவில் நீ யாரு? நீ என்னை அழைக்கவில்லை. நானும் உன் வீட்டுக்கு வரவில்லை. மறுப்பு தெரிவித்தேன். கிருஷ்ணனின் கண்களில் கம்பீரம் மறைந்து குறும்புத்தனம் எட்டி பார்த்தது. முறுவலை மறைத்து கொண்டே சொன்னான். நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கிறாய் என்ற பேச்சு இப்போ தேவையில்லை. ஆனால் இந்த வீட்டில் நான் யாரோ, எப்படிப்பட்டவனோ அம்மாவிடம் கேட்டுக்கொள். இல்லையா குழந்தைகளை, சாமி கண்ணுவை, அக்கம் பக்கத்தில் யாரையாவது கேட்டுப்பாரு. நான் யார் என்று உனக்கு தெரியப்படுத்துவார்கள். நான் சம்மதம் சொன்ன பிறகுதான் நீ இங்கே வந்திருக்கிறாய். என் அனுமதி இல்லாமல் நீ திரும்பி போக முடியாது. சாவி கொத்தை சட்டை பையில் போட்டுக்கொண்டு வெளியே போய்விட்டான். பதில் சொல்லவும் எனக்கு அவகாசம் இருக்கவில்லை. தன் அபிப்பிராயத்தை அவன் என்னிடம் சொன்ன தோரணையே அதன்படி நடந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ற ஆணை இடுவது போல் இருந்தது. திகைத்து போனவளாக நின்றிருந்த எனக்கு அறையின் வெளியே கிருஷ்ணனின் குரல் கேட்டது. கவலைப்படாதே ராஜி, உங்க அண்ணி இன்றைக்கு போகவில்லை. நான் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விட்டேன். ரோஷத்தினாலும் கோபத்தினாலும் என் மனம் கொந்தளித்தது. ஆக மொத்தம் அன்று என் பயணம் கேன்சல் ஆகிவிட்டது. இதுவரையில் அம்மாவை தவிர வேறு யாரும் என்னை ஆணையிட்டதில்லை. அம்மாவாக இருந்தாலும் ஆணையிடுவது போல் பேசினால் எனக்கு கோபம்தான் வரும். கூடாது என்று அவர்கள் சொன்ன காரியத்தை செய்துதான் ஆக வேண்டும் என்ற பிடிவாதம் தலை தூக்கும். வேடிக்கை என்னவென்றால், கிருஷ்ணன் சொன்னதற்கு எனக்கு ஆத்திரம் வந்தது உண்மைதான். ஆனால் அவன் சொன்னதற்கு மாறாக செய்துதான் ஆக வேண்டும் என்ற பிடிவாதம் மட்டும் இருக்கவில்லை. திடீரென்று நான் கிளம்பி போனால் அப்பாவின் முன்னால் குற்றவாளியாக நிற்க வேண்டி வரும் என்று கிருஷ்ணன் பயப்படுவதைக் கண்டு எனக்கு இரக்கம்தான் ஏற்பட்டது. அதோடு அப்பாவிடம் மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பவனுக்கு வேதனையை தருவது நியாயம் இல்லையே. காலை வேளையில் என்னுடைய சூட்கேஸின் சாவி கொத்தை சட்டை பையில் வைத்து கொண்டு வெளியில் போன கிருஷ்ணன் மதியம் 1 மணி ஆகும்போது வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதுவரையில் என் சாப்பாடு முடியவில்லை. அத்தை 4-5 முறை கூப்பிட்டு பசி இல்லை என்று நான் மறுத்து விட்டதால் விட்டுவிட்டாள். கிருஷ்ணன் வரும்போதே நான் சாப்பிட்டேனா இல்லையா என்று கேட்டான். இல்லை என்று அத்தை சொன்னதும் இருவருக்கும் சேர்த்து பரிமாற சொல்லிவிட்டு நான் இருந்த அறைக்கு வந்தான். சத்யபாமா தேவி அவர்களே, கோபம் வந்தால் அதை கொண்டாடுவதற்கு எங்கள் வீட்டில் தனியாக அறை எதுவும் இல்லை. அதனால் கோபித்து கொண்டு பிரயோஜனம் இல்லை. சாப்பிட வாங்க, பணிவு கலந்த குரலில் சொன்னான். படித்து கொண்டிருந்த புத்தகத்தை சூட்கேஸ் மீது வீசிவிட்டு கோபமாக பார்த்தேன். என் பெயர் சத்யபாமா இல்லை. மீனாட்சி கோபித்து கொண்டு தனி அறையில் போய் உட்காரணும் என்ற விருப்பம் எனக்கு அசலுக்கே இல்லை. பசி இல்லை என்பதால் நான் சாப்பிடவில்லை. யாரும் என்னை வலுக்கட்டாயமாக சாப்பிட வைக்க முடியாது என்றேன். சிரித்து கொண்டிருந்த கிருஷ்ணனின் முகம் கம்பீரமாக மாறியது. மீனா, மறுபடியும் என்னை தூண்டி விடுவது போல் பேசுகிறாய். நீ வேண்டாம்னு சொன்னால் அந்த காரியத்தை செய்துதான் ஆகணும் என்று எனக்கு தோன்றுகிறது. நான் ஏதாவது செய்ய நினைத்தால் இந்த வீட்டில் என்னை தடுப்பவர்களோ எதிர்ப்பு தெரிவிப்பவர்களோ யாரும் இல்லை. நீ சாப்பிட மறுத்தால் நான் வலுக்கட்டாயமாக உனக்கு ஊட்டிவிட வேண்டி வரும். உன் விருப்பம் அதுதான் என்றால்
சாப்பிட வராமல் இங்கேயே உட்கார்ந்து கொள், 5 நிமிடங்கள் டைம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். எனக்கு சிரிப்பு வந்தது, கோபமும் வந்தது. பேசவே தெரியாது என்று எண்ணிக்கொண்டிருந்த கிருஷ்ணன் தானா இது? 5 நிமிடங்கள் கழிந்து விட்டன. கிருஷ்ணன் வைத்திருந்த கெடு முடிந்து விட்டது. நான் அறையிலேயே காத்திருந்தேன். என்ன செய்வானோ பார்ப்போம் என்ற ஆர்வத்தில். கிருஷ்ணன் முன் அறையில் இருந்து உரத்த குரலில் கத்தினான். அம்மா, உன் அண்ணன் மகள் இன்னைக்கு என்னிடம் ஒரு கோரிக்கையை வெளியிட்டாள். என் கையால் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடணுமாம். என்னைக்குமே வராதவள் வந்திருக்கிறாள். அவள் கேட்டதை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா? என்ன செய்வது? கிண்ணத்தில் சாதம் பிசைந்து கொடு, வேறு வழி இல்லை. அத்தை நிஜமாகவே கிண்ணத்தில் சாதம் கொண்டு வந்துவிடப் போகிறாளே என்று பயந்து சமையலறைக்கு ஓட்டம் எடுத்தேன். அங்கே தயாராக போட்டிருந்த மனையின் மீது உட்கார்ந்து கொண்டே, அத்தை, உங்க மகன் உண்மையிலேயே அசகாய சூரன், வீராதி வீரன். நானும் என்னவோ வென்று நினைத்தேன் என்றேன் பொய் கோபத்துடன். அத்தை சிரித்து விட்டாள். நான் வந்து இத்தனை நாட்களுக்கு பிறகு கிருஷ்ணன் மற்ற எல்லோரையும் போல உரிமையுடன் கலகலவென்று பேசத் தொடங்கினான். அன்று முதல் முறையாக நானும் அவனும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம். அன்று முழுவதும் வலது காலை லேசாக ஊன்றியபடி நடந்து எப்படியோ சமாளித்தேன். மறுநாள் மாலை ஆகும்போது கால் கீழே வைக்க முடியாத அளவுக்கு குத்து வலி எடுத்து விட்டது. உள்ளங்காலும் வீங்கி இருந்தது. ராஜேஸ்வரி தொலைவில் இருந்தே என் காலை பார்த்துவிட்டு, முள் உள்ளேயே தங்கி இருக்கும், அதான் வலியும் வீக்கமும் ஏற்பட்டிருக்கு என்றாள். ராஜேஸ்வரி தானே முள்ளை எடுத்து விடுவதாக சொன்னாள். ஆனால் அத்தை சம்மதிக்கவில்லை. இந்த சின்ன விஷயத்திற்கு நீ அவளை தொட்டு தீட்டாக்க வேண்டுமா? இப்படி வா, நான் பார்க்கிறேன் என்றாள். அத்தை ஆணையிட்டபடி நான் கொல்லைப்புற திண்ணையில் உட்கார்ந்து கொண்டேன். அத்தை முக்காலியை கொண்டு வந்து என் முன்னால் உட்கார்ந்து கொண்டு, எங்கே பார்ப்போம் என்று என் காலை கையில் எடுத்துக்கொண்டு பரிசீலித்தாள். முள்ளு உள்ளே இருக்கும் போல்தான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டே சேஃப்டி பின்னை எடுத்து முள் இறங்கிய இடத்தில் லேசாக குத்தினாள். நான் வீல் என்று கத்தினேன். காலை பின்னால் எடுத்துக்கொண்டு, பரவாயில்லை அத்தை, முள்ளு இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் என்றேன் பயந்து கொண்டே. என்ன அண்ணே, சின்ன குழந்தை போல் பயப்படுகிறாயே? அது கருவேல முள்ளாகத்தான் இருக்கும். உடனே எடுக்கவில்லை என்றால் இன்னும் உள்ளே இறங்கிவிடும். ஏற்கனவே அசிரத்தை செய்து விட்டாய். அம்மா கத்தினால் கத்தட்டும், நீ முள்ளை எடுத்துவிடு என்றாள் ராஜேஸ்வரி. அத்தை மறுபடியும் என் பாதத்தை கையில் எடுத்து கொண்டாள். அத்தை என் உள்ளங்காலை தொடுவதற்கு முன்பே வீல் என்று கத்தினேன். என் கத்தலை கேட்டு கிருஷ்ணன் கொல்லைப்புறம் வந்தான். அவன் இன்று மதியம் கூட தோட்டத்துக்கு போகவில்லை. யாரோ ஆசாரியாம். ராஜேஸ்வரிக்கு நல்ல வரன் இருப்பதாகவும் விவரங்களை தெரிவிக்க வரப்போவதாகவும் கிருஷ்ணனை இருக்க சொல்லி தகவல் சொல்லி அனுப்பியிருந்தார். 3 மணி முதல் கிருஷ்ணனும் அத்தையும் அவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மணி 3, 4, 5 ஆகிவிட்டது. மதுவை அழைத்து ஆசாரி மாமாவை கையோடு அழைத்து வர சொல்லி அனுப்பிவிட்ட கிருஷ்ணன் தெரு வாசலிலேயே காத்திருந்தான். என்னாச்சு காலுக்கு? நான் போட்ட கூச்சலை கேட்டு பதட்டத்துடன் ஓடி வந்த கிருஷ்ணன் வேகமாய் கேட்டான். ஒன்றுமில்லை கிருஷ்ணா, காலில் முள் குத்தி பாதி உள்ளேயே தங்கி இருக்கு. எடுப்போம்னு பார்த்தால் காலை தொட விட மாட்டேங்கிறாள் என்றாள் அத்தை. முள்ளா? எப்போ குத்தியதாம்? இந்த மகாராணி செருப்பு இல்லாமல் நடந்தது எப்போ என்பது போல் பார்த்து கொண்டே கேட்டான். நேற்று உனக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு வரும்போது குத்தி விட்டதாம். என் சார்பில் ராஜேஸ்வரி பதில் அளித்தாள். ஓஹோ, புரிந்துவிட்டது என்பது போல் தலையை அசைத்தான் கிருஷ்ணன். இந்த பேச்சுக்கு நடுவில் அத்தை மறுபடியும் முயற்சி செய்ய போனாள். வீல் என்று கத்திவிட்டு அத்தையை தள்ளி விடாத குறையாக என் காலை இழுத்து கொண்டேன். காமேஸ்வரி, மணி வேடிக்கை பார்ப்பது போல் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். என்னவோ ஏதோன்னு நினைத்தேன். இவ்வளவு சின்ன விஷயத்திற்கா இவ்வளவு ரகளை? அம்மா, நீ எழுந்து கொள், நான் பார்க்கிறேன் கிருஷ்ணன் சொன்னான். வேண்டாம் வேண்டாம், பாதங்களை புடவை கொசுவங்களால் மறைத்து கொண்டேன். அவன் என் காலை தொடுவதாவது நினைக்கும் போதே எனக்கு கூச்சமாக இருந்தது. என்னவோப்பா, இந்த பெண்ணின் கூச்சலுக்கு முள் விஷயம் இருக்கட்டும், முதலில் எனக்கு நெஞ்சு படபடப்பு வரும் போல இருக்கு என்று சொல்லிக்கொண்டே அத்தை எழுந்து கொண்டாள். அத்தை காலி செய்த இடத்தில் கிருஷ்ணன் வந்து உட்கார்ந்து கொண்டான். அண்ணி, பாதத்தை காட்டு. அண்ணன் எடுத்தால் கொஞ்சம் கூட வலியே தெரியாது. ஒரு தடவை எனக்கு முள் குத்திய போது எடுத்திருக்கிறான். ராஜேஸ்வரி பாதி தைரியம் சொல்வது போலவும் பாதி வேண்டுகோள் விடுப்பது போலவும் கெஞ்சினாள். நான் சம்மதிக்கவில்லை. கிருஷ்ணன் என் ஆட்சேபனையை லட்சியம் செய்யவில்லை. என் சம்மதத்திற்காக காத்திருக்கவும் இல்லை.
என் காலை தன் கையில் எடுத்துக்கொண்டு சேஃப்டி பின்னை கொடுக்க சொல்லி அத்தையிடம் கேட்டான். அவன் என்னை தொட்டதும் என் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போல் அதிர்வு ஏற்பட்டது. அவன் தொடுகை கிச்சு கிச்சு மூட்டுவது போல் இருந்தது. அவன் பக்கம் பார்க்க விரும்பாதவள் போல் முகத்தை திருப்பிக் கொண்டு ராஜேஸ்வரியின் பக்கம் பார்த்தேன். ராஜி பார்வையாலேயே எனக்கு தைரியம் சொன்னாள். கிருஷ்ணன் சேஃப்டி பின்னால் முள் குத்திய இடத்தை நோண்டினான். உரத்த குரலில் சப்தம் போட்டு காலை பின்னால் இழுத்து கொள்ளப் போனேன். சற்று முன் நான் அப்படி கத்தியதும் அத்தை மிரண்டு போய் சட்டென்று காலை விட்டு விட்டாள். ஆனால் கிருஷ்ணன் அப்படி விடாததோடு இடது கையால் என் காலை அசைய முடியாதபடி அழுத்தமாக பிடித்து கொண்டு முள்ளுக்காக தேட ஆரம்பித்தான். எனக்கு உயிர் போகும் அளவு வலித்தது. தரையில் விழுந்த மீனாக துடித்தேன். அத்தையும் ராஜேஸ்வரியும் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். மணி, காமேஸ்வரி இருவரும் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு இரக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த சின்ன முள்ளுக்கே யாராவது இப்படி கத்துவார்களா? இந்த சின்ன வலியை கூட பொறுத்து கொள்ள முடியவில்லையா? கிருஷ்ணன் என்னை கேலி செய்வது போல் பேசிக்கொண்டே தான் பாட்டுக்கு வேலையை கவனித்துக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் என்னால் வலியை பொறுத்து கொள்ள முடியவில்லை. இரு கைகளாலும் அவனை தள்ளிவிடப் போனேன். சாத்தியப்படவில்லை. காலை இழுத்து கொள்ள முயன்றேன். அதுவும் முடியவில்லை. 2 நிமிடங்களில் நான் யூகித்ததை விட நீளமாக இருந்த முள் வெளியே வந்தது. தோ எவ்வளவு நீளமாக இருக்கு பாரேன். கிருஷ்ணன் முள்ளை எடுத்து காண்பித்தான். எங்கே பார்ப்போம்? எல்லோரும் பார்த்தார்கள். அதற்குள் மது, அண்ணா, ஆசாரி மாமா வந்துவிட்டார் என்று சொல்லிக்கொண்டே ஓடி வந்தான். கமலாம்மா, என்ன கலாட்டா இங்கே என்று கேட்டுக்கொண்டே நெற்றியில் விபூதி பட்டையும் பின்னந்தலையில் குடுமியுமாக ஆசாரி மாமாவும் கொல்லைப்புறம் வந்தார். ஒன்றுமில்லை மாமா, பதில் சொன்ன கிருஷ்ணன் அவரை அழைத்து தன் அறையின் 2வது பிறையில் இருக்கும் மருந்தின் பெயரை சொல்லி எடுத்து வர சொன்னார். காலை விடாமல் பிடித்து கொண்டே ஆசாரி மாமாவுடன் பேசத் தொடங்கினான். அத்தை உள்ளே இருந்த நாற்காலியை கொண்டு வந்து போட்டாள். உட்காருங்கள் என்றாள் பணிவுடன். எனக்கு சற்று தொலைவில் அமர்ந்து கொண்டே ஆசாரி மாமா சிட்டிகையால் மூக்குப்பொடியை எடுத்து மூக்கில் ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து கொண்டார். பின் மாப்பிள்ளை பற்றிய விவரங்களை சொல்ல ஆரம்பித்தார். அவருடைய பேச்சில் இருந்து முக்கியமாக தெரிந்து கொண்டது என்னவென்றால், பையன் ஸ்கூல் ஃபைனல் வரையில் படித்திருக்கிறான். வரதட்சணை எவ்வளவு எதிர்பார்க்கிறார்கள்? கிருஷ்ணன் கேட்டான். வரதட்சணை அதிகமாக எதிர்பார்க்கவில்லை. கல்யாணம் மட்டும் நல்லபடியாக சீர்வரிசைகளுடன் நடத்தினால் போதும். சீர்வரிசை என்றால்? கிருஷ்ணனின் நெற்றி புருவம் உயர்ந்தது. முதலில் அவர்கள் வந்து பெண்ணை பார்த்து விட்டு போகட்டும். பெண்ணை பிடிச்சிருக்கு என்று சொன்ன பிறகு மற்றதை பேசிக்கொள்வோம். மாப்பிள்ளை வீட்டார் எனக்கு தெரிந்தவர்கள்தான். பெண்ணை அவர்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் என்ற நம்பிக்கையில்தான் இந்த வரன் பற்றி பேச வந்தேன். பெண்ணை பார்க்க எப்போ வருவார்களாம்? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நாளை மறுநாள் நல்ல நாளாக இருக்கு. நாளை காலையில் கும்பகோணம் போகிறேன். நீ சரி என்று சொன்னால் அவர்களை கூடவே அழைத்து கொண்டு வருகிறேன். மற்றொரு முறை மூக்குப்பொடியை திணித்து கொண்டே ஆசாரி மாமா சொன்னார். கிருஷ்ணன் உடனே பதில் சொல்லவில்லை. மது கொண்டு வந்த பவுடர் மருந்தை முள் கொத்திய இடத்தில் வைத்து ஜாக்கிரதையாக கட்டு கட்டினான். கட்டு போடும்போது அவன் விரல்களையே பார்த்து கொண்டிருந்தேன். மெலிதாக நீளமாக இருந்த அவன் விரல்களில் ஒரு விதமான சுறுசுறுப்பு வெளிப்பட்டது. இப்போது எதிரே முக்காலி மீது உட்கார்ந்து கொண்டு என் பாதத்தை வைத்து கொண்டு லேசாக கட்டு கட்டி கொண்டிருந்த கிருஷ்ணனை பக்கவாட்டில் பார்க்கும்போது கன்னமும் மூக்கும் சிற்பம் போல இருந்தன. சீரியஸாக எதையோ யோசித்து கொண்டிருப்பது போல் இதழ்களை இறுக்கி இழுத்து பிடித்தாற் போல் இருந்த அந்த தோற்றம் மிகவும் அழகாக இருந்தது. வந்தது முதல் நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆடைகள் விஷயத்திலோ எந்த சிரத்தையும் கிருஷ்ணன் எடுத்துக்கொள்வதாக தெரியவில்லை. அப்படி இருந்தும் அவன் முகத்தில் ஒரு விதமான அழகும் கம்பீரமும் பளிச்சிட்டன. இந்த மாலை வேளையில் மங்கி வரும் கிரணங்கள் அவன் மீது பட்டு பிரதிபலித்து கொண்டிருக்க நான் உலகத்தையே மறந்து போனவளாக கிறங்கி போய் பார்த்து கொண்டிருந்தேன். ஏனோ தெரியவில்லை, என் கண்களுக்கு அவன் புது மனிதன் போல மறுபடியும் பார்க்க தூண்டும் அளவுக்கு தனித்தன்மை படைத்தவனாக தென்பட்டான். அத்தையும் ஆசாரி மாமாவும் ராஜேஸ்வரியின் திருமணம் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள்.
திருமண பேச்சை எடுத்ததும் ராஜேஸ்வரி அங்கிருந்து நழுவினாள். சற்று நேரம் மெதுவாக காலை ஊன்றியபடி அந்த இடத்தில் இருந்து நான் வெளியேறினேன். ராஜேஸ்வரியை அன்றுதான் பெண் பார்க்க வரப்போகிறார்கள். அத்தை கேட்டுக்கொண்டபடி ஆசாரி மாமா கும்பகோணம் சென்று மாப்பிள்ளை வீட்டாரை அழைத்து வந்தார். ஆசாரி மாமாவுக்கு தெரிந்தவர்கள் என்பதால் அன்று இரவு அவருடைய வீட்டிலேயே தங்கிவிட்டார்கள். அடுத்த நாள் காலையில் ராகு காலம் யமகண்டம் இருப்பதாகவும் மதியம் 3 மணிக்கு மேல் நல்ல நேரம் இருப்பதால் அந்த நேரத்தில் பெண் பார்க்கவும் ஏற்பாடு செய்திருந்தார்கள். முதல் நாள் இரவு அவர்கள் நேரம் கழித்து வந்ததால் கிருஷ்ணன் போய் அவர்களை சந்திக்க முடியவில்லை. காலை 9 மணிக்கு ஆசாரி மாமா கிருஷ்ணனை அழைத்து போவதற்காக வந்திருந்தார். கிருஷ்ணன் உடற்பயிற்சி முடித்து குளித்துவிட்டு பாலை அறிந்து கொண்டிருந்தான். அத்தை, கிருஷ்ணன், ஆசாரி மாமா 3 பேரும் சமையல் அறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் குளிப்பதற்காக கொல்லைப்புறம் வரப்போனவள் சமையல் அறையில் நடந்து கொண்டிருந்த உரையாடலை கேட்டு சட்டென்று நின்று விட்டேன். அவர்கள் என்னை பற்றித்தான் பேசிக் கொள்கிறார்கள் என்று உணர்ந்து கொண்ட என் மனம் அதை முழுவதுமாக கேட்டுக்கொள் என்று ஆணையிட்டது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.